ஒரு அப்பாவும் பையனும் பாலைவனம் வழியா ஒட்டகத்துல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில இருட்டுனதுனால ஒரு இடத்துல தங்கி அடுத்த நாள் கிளம்பலாம் அப்படின்னு முடிவும் எடுக்கிறாங்க. அதனால ஒட்டகத்தை ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டிட்டு வா அப்படின்னு அப்பா சொல்றாரு. பையன் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்த களைப்புல ஒட்டகத்தை கட்டாம கடவுள் மேல பாரத்தை போட்டு அங்கேயே படுத்துறான். மறுநாள் காலையில அப்பா பையன் 2 பேருமே எந்திரிச்சு பாக்குறாங்க. ஒட்டகம் அந்த இடத்துல இல்ல. ஏண்டா உன்னதான ஒட்டகத்தை கட்டி வைக்க சொன்ன, ஏண்டா கட்டி வைக்கல அப்படின்னு அப்பா கோவத்தோட கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், சும்மா என் மேல மட்டும் கோவப்படாதீங்க, நான் தூங்குறதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட 1க்கு 3 வாட்டி கடவுளே என்னோட ஒட்டகத்தை நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்குனேன். சரியா பார்த்தா நீங்க இந்த கடவுள் மேல தான் கோவப்படணும் அப்படின்னு சொல்றான். அப்பாவுக்கு கோவம் இன்னுமே அதிகரிக்குது. அவனை பார்த்து, கடவுள் உனக்கு உணவை மட்டும் தான் கொடுப்பாரு, அதை ஊட்டி விட மாட்டாரு, நாம தான் உண்ண பழகிக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சைடுல 100% முயற்சியை நாம போட்டுறணும். அதுக்கு மேல அந்த விஷயம் நடக்கிறதும் நடக்காததும் கடவுள் கையில இருக்கு. முயற்சியே பண்ணாம கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம்.